அனிருத் ரவிச்சந்தர் சமீபகாலமாக காதலிப்பதாக செய்திகள் கசிந்து வருகின்றன. சன் டிவி உரிமையாளரான கலாநிதி மாறனின் ஒரே மகளும் ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி வரும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளருமான காவ்யா மாறனை அனிருத் காதலிப்பதாக இணையத்தில் கிசுகிசுக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. இதை இரு தரப்பிலும் இன்னும் உறுதிப்படுத்தவுமில்லை, மறுக்கவும் இல்லை. ஒருவேளை விரைவில் அனிருத் காதலுக்கு பச்சை கொடி காட்டலாம் என்றும் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்கள் பதிவாகி வருகின்றன. புதிய சிந்தானாய் என்ற சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன், அனிருத், காவ்யா மாறன் இருவரும் காதலிப்பது நிஜம் போல தெரிகிறது. ஆனால் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. அமெரிக்காவில் உள்ள வேகாஸில் இருவரும் சந்தித்திருக்கிறார்கள். இதற்கான ஆதாரமும் உள்ளது. ஆனால் இது பெரிய இடத்து விவகாரம் என்பதால் வெளியே இதுவரை தெரியவில்லை. மீடியாக்களிலும் இந்த செய்தியை வெளியிட பலர் தயங்குகிறார்கள். சன் ரைசர்ஸ் அணியிலேயே இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் அந்த போட்டியை பார்த்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்கள் காதலிப்பதாக தகவல் கசிந்து 2 நாளாகிவிட்டது. ஆனால் இன்னும் இரு தரப்பிலுமே இதை மறுக்கவில்லை. அனிருத் குடும்பம் மிகப்பெரியது. பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது அப்பா சுப்பிரமணியம் தமிழ் சினிமாவின் பிதாமகன். அந்த காலத்தில் பெரிய தயாரிப்பாளர். அனிருத்தின் இன்னொரு தாத்தா எஸ்.வி. ரமணன். அவரும் நடிகர்தான். நிறைய குறும்படங்களை எடுத்தவர். அனிருத்துக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்யணும் என்ற நினைப்பு உள்ளது. அனிருத் மிகவும் ஜாலியான நபர். தனுஷ், அனிருத் இருவருமே ஜாலியானவர்கள். சும்மா இருந்த அனிருத்தை மியூசிக் போட வைத்ததே தனுஷ்தான். ஆண்ட்ரியாவை திருமணம் செய்ய போவதாக ஏற்கனவே ஒருமுறை வதந்தி பரவின. ஒய் தீஸ் கொலவெறி முதல் ரஜினி படம் வரை அனிருத் இசையமைத்து விட்டார். அவருக்கென தனி ரசிகர் கூட்டம் உள்ளது. இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் இருவரையும் மிக்ஸ் செய்து மியூசிக் செய்பவர். அந்த பக்கம் காவ்யா குடும்பத்தை பார்த்தாலும் டாக்டர் கலைஞரின் குடும்பம். பேரன் சன் பிக்சர்ஸில் நம்பர் ஆகஸ்ட் 1 விளங்குவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் கேபிள் டிவியில் கிங்காக உள்ளார் மாறன். 4000 கோடி சொத்துக்கு அதிபதி கலாநிதி மாறன். அவரது ஒரே மகள் காவ்யா. அமெரிக்கா, லண்டனில் படித்தவர். சன் பிக்சர்ஸ் எம்ஹூட்டி. இவர்தான். நல்ல நிர்வாகத்திறமை படைத்தவர். இரு குடும்பத்தினருமே நன்றாக ஒத்துப்போக்கூடிய படம். சினிமா படம் எடுப்பது, வெளியிடுவது முதல் சன் பிக்சர்ஸ் நிகர் அதுவேதான். அனிருத், காவ்யா இருவரும் அமெரிக்காவின் வேகாஸில் சந்தித்துள்ளார்கள். அப்போது நண்பர்களாகவே சந்தித்திருக்கலாம். ஈர்ப்புத்தன்மையால் காதலில் விழுவது இயல்புதான். இதில் யாராவது ஒரு தரப்பிலிருந்து இதை உறுதிப்படுத்தினால்தான் அது செய்தியாக அனைவருமே வெளியிடுவார்கள். அனிருத் 34 வயது, காவ்யாவுக்கு 32 வயது. இதுதான் திருமணத்துக்கான உச்சக்கட்ட காலமாகும். அனிருத்துக்கு இக்குடும்பத்தில் திருமணம் அமைந்தால் நல்ல சம்பந்தம்தான். காவ்யா தரப்பிலும் இது நல்ல சம்பந்தம்தான். இரு பக்கமும் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது போல தெரிகிறது. ஆனால் எப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப் போகிறார்கள் தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார்.